வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா மகிழினி வா. வழக்கம் போல உன் ஃப்ரெண்டு மதியழகி பேர்ல தானே அர்ச்சனை பண்ணுவ? ஆமாங்கய்யா. நீயும் வார வாரம் வந்து உன் ஃப்ரெண்டு பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணுமா? அவ ராசி நட்சத்திரம் எல்லாமே எனக்கு அத்துப்படிமா. குடுமா. கடவுளே, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மதியழகி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நாங்க 2 பேரும் வாழ்க்கை முழுக்க இப்ப இருக்கிற மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாம இருக்கணும். மணமேடை வரை வந்து திருமணம் நின்றது. மணமகள் காதலனுடன் ஓட்டம், தந்தை தற்கொலை. பொண்ணை பெத்தவங்களுக்கு கடைசியில் இதான் மிச்சம். மா மா இந்தம்மா, அப்பாக்கு முதல்ல காமி. எல்லாம் சொல்லணும் உனக்கு. அப்பா, எடுத்துக்கோங்க. முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. கற்பூரத்தை தொட்டு சத்தியம் பண்ணுன்னு சொன்னேன். ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குப்பா? ஏங்க, என்னங்க? உனக்கு ஆம்பளை பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது. எப்பவும் மனசுல காதல்ங்கிற ஆசை வரவே கூடாது. நான் பார்த்து வைக்கிற பையனுக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். என்ன யோசிக்கிற? நான் சொல்றபடி நீ கேப்பன்னு சத்தியம் பண்ணு. அப்பா. என்ன? என்னப்பா? மணமேடை வரைக்கும் போய் உன் அக்கா என்ன தலகுனிய வச்சா. நீயும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. பா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்பா. இல்ல, என்னால நம்ப முடியாது. உன் அக்காவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்படியே தான் என்னைய நம்ப வச்சு கழுத்தறுத்தா. நிச்சயமா பண்ண மாட்டேன்பா. உன்னை எப்படி நம்புறது? உன் அக்கா கல்யாணத்துல போன நம்ம குடும்ப கௌரவத்தை உன் கல்யாணத்துல தான் நான் சரி செய்ய போறேன். அதுக்கு கட்டுப்பட்டு நான் பாக்குற பையனைத்தான் நீ கல்யாணம் பண்ணணும். இல்ல மண்டபம் வரைக்கும் எதுக்கு போகணும்? இப்பவே இங்கேயே நான், உன் அம்மா, உன் தம்பி 3 பேரும் மொத்தமா குடும்பத்தோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா பண்ணா அதே நானும் பண்ணணும்னு இல்லப்பா. என் வாழ்க்கையில இந்த காதலும் இல்ல, இனியும் வராது. என்ன நம்புங்கப்பா. இப்ப சொல்றேன்பா, உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துவேன். நீங்க பதற மாதிரி எதுவும் நடக்காதுப்பா.
நீங்க எந்த பையனை கல்யாணம் பண்ண சொன்னாலும் சரி, யாரு என்னன்னு எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் உங்க சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நீங்க சொல்ற பையனுக்கு நான் கழுத்தை நீட்டுவேன். சாமி முன்னாடியும் உங்க முன்னாடியும் சத்தியம் பண்றேன். இது சத்தியம்பா. மதி, கையிடு முதல்ல. போதுமாப்பா? இந்த மாச சம்பளம்பா. மளிகைக்கும் பாலுக்கும் காசு கட்டிட்டேன். நீங்க கேட்ட மாதிரி இந்த மாசத்துல இருந்து 1/2 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா தர சொல்லிருக்கேன். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்புறமா? மதி, இப்பவும் சொல்றதுதான், பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா எங்க போய் முடியும்னு உன் அக்கா எனக்கு நல்லா புரிய வச்சுட்டா. இருந்தும் உன்னை நான் வேலைக்கு அனுப்புறது இந்த குடும்பத்தோட சூழ்நிலைக்காக மட்டும்தான். ஒழுக்கம் கெட்டு தெரியறதுக்கு இல்ல. ஒவ்வொரு முறையும் இந்த வீட்டு படியை தாண்டி நீ போகும்போதும் இத மனசுல வச்சுக்க. மா, டிஃபன் மா. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுல. ஏய், வானலியில உப்புமா இருக்கு, போய் சாப்பிடு. வாரத்துல 7 நாளும் உப்புமாவா? செக். மகிழினி, வேலைக்கு கிளம்பிட்டியாமா? மகிழினி பாட்டி, உங்க அம்மாவுக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். இத வச்சு கும்பிடு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ வைமா. அம்மா. அடடே, வா சரளா. ஓ, நம்ம வேலையா தான் இருக்கீங்களா? ஆமா சரளா, வா வந்து உட்காரு. சரிம்மா. மகிழினி, நீ போட்டிருக்கிற சுடிதார் போன மாசம் நம்ம கடைக்கு போனப்ப வாங்கினது தானே?